கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்துருப்பேன். ஒரு மசாலா இட்லி மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். சட்னி, சாம்பார், இட்லி மிளகாத்தூள் எது வேணால் கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி. அரைக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய டிப்ஸு பல வருஷமாக நான் புக்கு எழுதுகிறப்ப தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய, சத்துக்களை பற்றிய பல விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கீழே எப்போதுமே கேள்வி கேட்பீங்க இல்லையா, அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் செஞ்சிட்டு இருந்த ஒரு டிஷ்ஷு தாங்க, துவரம் பருப்பு இட்லி. இப்போ நம்ம இட்லி பண்ணணும்னு நினைக்கிறோம், வீட்டில் திடீர்னு உளுந்து இல்லை, உளுந்து தீர்ந்து போச்சு, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, ஐயோ இட்லி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் சேர்த்து, அதாவது இதுக்கு காரம் போட்டிருப்பேன், கொஞ்சம் சீரகம் எல்லாம் சேர்த்துருப்பேன், ஒரு மசாலா இட்லி மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். துவரம் பருப்பு இட்லி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். துவரம் பருப்பு இட்லி செய்கிறதுக்கு இட்லி புழுங்கல் அரிசி, இது 2 அழகு. நிறைய பேர் கேட்குறது இட்லி புழுங்கல் அரிசியில் நீங்கள் என்ன வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு, நான் வாங்குறது 5020ங்க. அதுதான் எல்லா இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 அழகு எடுத்துட்டிங்கன்னா கோபுரமாக 3/4 அழகு துவரம் பருப்பு, 1/4 அழகு உளுந்து, அதோட காரத்துக்கு தகுந்த சிவப்பு மிளகாய், நான் ஒரு 3 மிளகாய் வச்சுருக்கேன், தகுந்த அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஊற வச்சு அரைக்கிறதுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம இட்லி புழுங்கல் அரிசியோட நம்ம துவரம் பருப்பு, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதுமானது. ஊறிய பிறகு நம்ம சீரகம், சிவப்பு மிளகாய் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியிலே போட்டு வச்சிடலாங்க. அதை போட்டுட்டு அந்த தண்ணி அப்புறமா வடித்த பிறகு, அது ஊறிய பிறகு வடிச்சிட்டிங்கனாக்கா, நல்லா அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. நம்ம உளுந்துனாக்கா நிறையா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால் நிறையா தண்ணி இழுக்கும். அந்த அளவுக்கு தண்ணி இழுக்காது, அதனால் பார்த்து கவனம் தேவை. கிரைண்டரில் இப்போ ஒன்றாவே ஊற வச்சுருக்கோம், ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக உப்பு சேருங்க, எப்போவுமே சேர்க்குறப்ப உப்பு சேருங்க. நம்ம எடுக்கிறப்பயே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், நொதிக்க வைக்கணும். இது நான் இங்கே அரைச்சிட்டு நொதிக்க வச்சுருக்கேன். முதல் நாள் நம்ம சாயந்தரம் அரைச்சானாக்கா மறுநாள் காலையில் வரைக்கும் நொதிக்க வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் நொதிக்க வைக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி மாதிரி நுரைச்சி வந்திருக்கு. அந்த உளுந்து சேர்க்குறப்ப இந்த நுரைச்சி வர்றது நல்லாயிருக்கும். கரெக்டான தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்கணுங்க, மறுநாள் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி தட்டு இட்லி தான் வைப்பாங்க. இந்த குக்கர் தட்டில் இந்த மாதிரி ஒரு இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன், வாழை இலையை. கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த நொதிச்சு வந்த மாவை இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ அதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டு இட்லி வைக்கிறப்ப கீழே ஒரு ரிங்கு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க, வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வேகுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும். தண்ணிக்குள்ளே நம்ம பாத்திரம் இறங்கி இருக்கக்கூடாது. எந்த இட்லியாக இருந்தாலும் ஒரு செப்பரேஷன் இருக்கணும், அதனால தான் இந்த ஸ்டாண்டு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த இட்லி தட்டை வைக்கலாம். தண்ணி ஆல்ரெடி நல்லா சூடாகிடுச்சிங்க. சூடான பிறகு வச்சிங்கன்னா எப்போவுமே உடனே வேக ஆரம்பிக்கும், அதனாலேயும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மூடியால் மூடிடலாங்க. இதுக்கு தட்டு வைக்கக்கூடாது, இந்த மூடியால் மூடினோம். ஒன்லி ஸ்டீம் குக்கிங், அதாவது ஆவியில் வேக வைக்கிறது. மேலே ஸ்டீம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆகலாம். திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தின்னாக போட்டிங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வேகும். நான் போட்டிருக்கிற அளவுக்கு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகலாம். ஸ்டீம் வந்த பிறகு 12 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். அதாவது ஓவர் குக்கிங் கூட இட்லிக்கு நல்லா இருக்காதுங்க, கெட்டி ஆகிடும். அண்டர் குக்கிங்கும் நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நம்ம அந்த ஒரு வாசனை வரும், அதெல்லாம் பார்த்தே நம்ம திறந்து பார்க்கலாம். இது இப்போ ஒரு 12 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ விட்டு பார்க்கலாம். இப்போ உள்ளே ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்ப்ரிங் ஆகுது பாருங்களா. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி. அரைக்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வித்தியாசமான சுவையோட துவரம்பருப்பு இட்லி ரெடிங்க. இந்த மாதிரி பெரிய இட்லியாக வைங்க. இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சாக்க நம்ம தலைகீழ திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம பெரிய இட்லி மாதிரி கட் பண்ணலாம், முக்கோணம் மாதிரி கட் பண்ணலாம். இதுக்கு வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து சட்னி, சாம்பார், இட்லி மிளகாத்தூள் எது வேணால் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே காரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கூட இருக்கிற சைட் டிஷ் வந்து அதிக காரம் இல்லைனாலும் பரவாயில்ல. வேறு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு தொக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா கூட போகிறோம், இட்லி மிளகாத்தூள் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட போகிறோம், எல்லோரும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒருவேளை வந்து மாவு நிறையா மிச்சம் இருந்ததுனாக்கா நீங்கள் அடை மாதிரி ஊற்றிக்கலாம். இட்லியாக மிச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி பொடி பண்ணலாம். இல்லை இட்லியை வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி சியாளி பண்ணுவோம். சியாளி அப்படிங்கிறப்ப வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளிக்கரைசல், சாம்பார் பொடி, உப்பு, கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு அதில் ஊற்றிட்டு அந்த வெங்காயம் வதங்கிய பிறகு இந்த இட்லி பீசஸ் அதில் போட்டு நல்லா கலந்து இட்லி உப்புமா பண்ணுவோம். விதவிதமான இட்லி உப்புமா பண்ணுறது இந்த இட்லியை யூஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி கொஞ்சம் வித்தியாசமான சுவையோட நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.